கொங்கணர்னு ஒரு சித்தர் இருந்தாரு. அவர் 12 வருஷம் தவம் பண்றாரு. ஜெகஜோதியாக நடந்து வராரு. அவர் தலைக்கு மேல ஒரு கொக்கு பறக்குது. அந்த கொக்கு எச்சம் போடுது. கொங்கணருக்கு கோபம் வருது. முறைச்சு பார்க்கறாரு. கொக்கு எரிஞ்சிருச்சு. இவர் ஒரு வீட்டின் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. பிக்ஷாந்தேகின்னு கேட்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட வீட்டில இருந்து அந்த இல்லத்தரசி வெளியே வரல. ஆனால் அந்த வீட்டுக்குள் ஒரு பெண்மணி இருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வெளியே வரலையேன்ற ஒரு கோவத்தோட பாக்குறாங்க. அந்த அம்மா ஏதோ ஒரு வேலையாக வெளியே வரும்போது இவர் அந்த அம்மாவை முறைச்சு பார்க்கறாரு. கொக்கை எரித்தது போல இப்படி முறைச்சு பார்க்கறாரு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்கறாங்க, கொக்கென நினைத்தாயோ கொங்கணவான்றாங்க. இப்ப இவர் அதிர்ந்துட்டார். கொங்கணன்னு தன்னுடைய பேரை தெரிந்தது மட்டுமல்லாமல் தான் கொக்கெரித்த கதை இவர்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எத்தனை வருடம் தவம் செய்தீர்கள் தாயேன்னு இவர் கையெடுத்து கும்புறார். அந்த அம்மா சொல்றாங்க, நான் தவம்லாம் செய்யலப்பா, ஆனா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு நான் எல்லா வகையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வேலைகளை சரியா செய்வேன், என்னுடைய பணிவிடைகளை நான் சரியா செய்வேன், என்னுடைய வேலைகளை முழு மனதோடு செய்வேன், பிறர் மீது அக்கறையோடு இருப்பேன், இதுதான் நான் செய்த தவம்னாங்களாம். எவன் ஒருவன் தான் செய்யக்கூடிய வேலையை முழு மனதோடு செய்கிறானோ, எவன் ஒருவன் தான் செய்யக்கூடிய வேலையை நேசித்து செய்கிறானோ, எவன் ஒருவன் தான் செய்யக்கூடிய வேலையில் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டு செய்கிறானோ, அவன் 1000 சித்தர்கள், 1000 பக்தர்கள், 1000 முக்தர்களுக்கு சமம்.